Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 4-bit up down counter. இந்த செஷன்ல 4-bit up down counter பிளாக் டயக்ராம், அதுக்கான டிசைன், அதுக்கான டெஸ்ட் பெஞ்ச் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 4-bit up down counter பிளாக் டயக்ராம். ஆல்ரெடி நம்ம வந்து அப் கவுண்டர்னா என்ன, டவுன் கவுண்டர்னா என்ன அப்படின்றத பார்த்திருக்கோம். இப்போ வந்து அது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம கவுண்டர் நமக்கு என்னென்ன சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவோம்? கிளாக், ரீசெட், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கவுண்ட்ன்ற ஒரு அவுட்புட் சிக்னல். கரெக்ட்டுங்களா? அப் கவுண்டருக்கும் இந்த 3 சிக்னல்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம். டவுன் கவுண்டருக்கும் இந்த 3 சிக்னல்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து அப் பண்ணணுமா டவுன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் சிக்னல் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த கண்ட்ரோல் சிக்னல். ஓகே, சோ கண்ட்ரோல் சிக்னல் வந்து 1 இருந்தா அப் பண்ற மாதிரி, இல்ல 0 இருந்தா டவுன் பண்ற மாதிரி, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? இப்போ 1 வச்சு அப் பண்ணலாம், இல்ல நீங்க 1ன்றப்ப டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி வேணா நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ டிசிஷன் இஸ் யுவர்ஸ். ஓகேங்களா? நீங்க தான் வந்து 1ன்றப்ப அப் பண்ணணுமா டவுன் பண்ணணுமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் சிக்னல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டிசைன். சோ நமக்கு என்னென்ன இன்புட் இருக்கு? கிளாக்கு, ரீசெட். என்னோட கண்ட்ரோல் சிக்னலோட நேம் வந்து நான் அப் அண்டர்ஸ்கோர் டவுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்க எந்த நேம் வேணா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் பிட். ஏன்னா நான் வந்து என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா 1 இருந்தா வந்து அப் பண்ற மாதிரியும், 0 இருந்தா டவுன் பண்ற மாதிரியும் பிளான் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பிட் எனக்கு எனஃப். கரெக்ட்டுங்களா? சோ அதனால வந்துட்டு நான் வந்து இங்க வந்து சிங்கிள் பிட் யூஸ் பண்ணிருக்கேன். நமக்கு அவுட்புட் என்ன வரும்? கவுண்ட்ன்ற அந்த சிக்னல் தான். சோ அவுட்புட் வந்து நான் ரெஜ் டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கேன். மித்த இன்புட் சிக்னல்ஸ்க்கு எல்லாமே ஒயர் டேட்டா டைப். டிஃபால்ட்டா நமக்கு வந்து என்ன டேட்டா டைப் இருக்கும்னா ஒயர் தான் இருக்கும். சோ அதனால நான் இங்க எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. ஓகே, சோ இங்க கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4-bit அப் டவுன் கவுண்டர்னால நமக்கு எவ்வளவு தூரம் கவுண்ட் பண்ணும்? 0ல இருந்து 15 வரைக்கும் தான். ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சீக்வென்ஷியல் சர்க்யூட் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ப்ரொசீஜரல் ஸ்டேட்மெண்ட். காம்பினேஷன் சர்க்யூட்னா மோஸ்ட்லி வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளது வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட். அதனால நான் ப்ரொசீஜரல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். அதுல வந்து நமக்கு 2 இருக்கு, ஆல்வேஸ் அண்ட் இனிஷியல். இனிஷியல் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பெஞ்ச் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரேரா தான் டிசைன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி வந்து ஆல்வேஸ் பிளாக் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆல்வேஸ் அட் இந்த சென்சிட்டிவ் லிஸ்ட்ல வந்துட்டு நான் வந்து இங்க கிளாக் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாக் கொடுக்கலாம், இல்ல உங்களோட டிசைன்ல என்ன நீட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு கிளாக் அப்பையும் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ கவுண்டர் வந்து எப்ப இன்கிரிமெண்ட் ஆகும்? ஒரு கிளாக் அப்பயும் நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்போம் ஒரு அப் கவுண்டர்னா. சோ அப்ப அதுல கிளாக் தான் மெயின் ரோல். அதனாலதான் சென்சிட்டிவ் லிஸ்ட்ல வந்து நம்ம கிளாக் கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ஆக்டிவ் லோ ரீசெட் யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்டிவ் லோ ரீசெட் யூஸ் பண்ணோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 0ன்னு கொடுத்தோம்னா, நம்ம ரீசெட்ல வந்து 0ன்னு கொடுத்தோம்னா அந்த கவுண்டர் வந்து என்ன ஆயிடணும்? ரீசெட் ஆயிடணும். ஓகேங்களா? ஆக்டிவ் ஹை ரீசெட்னா என்ன? 1ன்னு கொடுத்தோம்னா அந்த கவுண்டர் வந்து ரீசெட் ஆயிடணும். ஓகேங்களா? சோ நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஆக்டிவ் லோ ரீசெட். சோ இப்ப ரீசெட்டா இருந்தா கவுண்ட் வந்து என்ன ஆயிடணும்? 0 ஆயிடணும். அப்படி இல்லைன்னா உள்ள வரீங்க. இப்ப அப் டவுன் 1 இருந்தா நமக்கு என்ன ஆகணும்? அப் கவுண்டர் பண்ணணும், இல்லைன்னா டவுன் கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற லாஜிக்கை நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிகின் எண்ட் கொடுத்திருக்க மாட்டேன். ஆனா இந்த எல்ஸுக்கு மட்டும் நான் பிகின் எண்ட் கொடுத்திருக்கேன். ஏன்னா நீங்க வந்து பிகின் எண்ட் போட்டு எழுதலாம். அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், இப்ப இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க பிகின் எண்ட் போட்டும் எழுதலாம், போடாம எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனா மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் வருது. இப்ப இந்த எல்ஸ்குள்ள பாருங்க எவ்வளவு லைன்ஸ் வருது? 1 2 3 4 லைன்ஸ் வருது. சோ மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் வந்தா கண்டிப்பா நீங்க பிகின் எண்ட் போட்டு தான் எழுதணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகேங்களா? அதனாலதான் அந்த டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக தான் இங்க கொடுத்திருக்கேன். சோ இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிகின் எண்ட் போடாம எழுதலாம், போட்டு எழுதலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. பட் இந்த எல்ஸ் கேஸ்க்கு கம்பல்சரி நீங்க வந்து பிகின் எண்ட் போடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து 4-bit அப் டவுன் கவுண்டருக்கான டிசைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் பெஞ்ச். சோ நம்ம வந்து டிசைன்ல இன்புட்னு கொடுக்கறது எல்லாமே இங்க ரெஜ் ஆகவும், அவங்க அவுட்புட்னு கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே இங்க ஒயராகவும் டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசைனை வந்து இங்க இன்ஸ்டன்ஷியேட் பண்ணணும். சோ டிசைனோட நேம் வந்து கவுண்டர், அதை C1 சொல்லி இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிட்டு நான் வந்து இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன். இங்க வந்து 2 மெத்தட்ல கனெக்ட் பண்ணலாம். ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன், கனெக்ஷன் பை நேம், 2 மெத்தட்ல கனெக்ட் பண்ணலாம். நான் வந்து இங்க ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன்ல கனெக்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ஜென்ரேஷன். என்னுடைய கிளாக்கோடைய டோட்டல் டைம் பீரியட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 நானோ செகண்ட்ஸ். சோ அதனால ஆன் பீரியட் வந்து 5 நானோ செகண்ட்ஸ், ஆஃப் பீரியட் 5 நானோ செகண்ட்ஸ்னு வச்சிருக்கேன். ஏன்னா என்னோட டியூட்டி சைக்கிள் வந்து 50%, அதனால இப்படி வச்சிருக்கேன். சோ நீங்க வந்து என்ன கிளாக் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் என்ன
டைம் பீரியட் எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இனிஷியல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் யூஸ் பண்றதா இருந்தா ஃபார்வர்ட் லூப் உள்ள யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா கிளாக் 0 குடுத்துட்டு ஒரு பாசேஜர் கிளாக்ல வந்து நான் ரீசெட் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ரீசெட் 0. ரீசெட் 0ன்னா என்ன அர்த்தம்? இப்ப அந்த பாசேஜ் ஆஃப் கிளாக்ல ரீசெட் பாசேஜ் ஆஃப் கிளாக் உள்ள வரீங்க. ரீசெட் வேல்யூ 0 குடுத்துருக்கோம். 0ன்னா என்ன ஆயிரும்? இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். கரெக்ட்டா? சோ அப்ப கவுண்டோட வேல்யூ என்ன வரும்? 0 ஆயிருமா? 0 ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்லயே வந்து அப் டவுன் வந்து நான் 1ன்னு செட் பண்ணிட்டேன். அப்பன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து அப் அப் கவுண்டர் மாரி ஒர்க் ஆகணுன்றதுக்காக அப் டவுன் வந்து 1ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது 17 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் ரீசெட்ட ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பிரிண்ட்ல பார்க்கணும்னா, நான் வந்து இங்க வந்து டாலர் டிஸ்ப்ளே போட்டிருக்கேன். ஆல்வேஸ் அட்டு போட்டு ரீசெட் ஆர் கவுண்ட் குடுத்திருக்கேன். எப்பயெல்லாம் ரீசெட் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுதோ, இல்லைன்னா கவுண்ட் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுதோ, அப்பயெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி நான் குடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ டாலர் டிஸ்ப்ளே போட்டிருக்கேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ரீசெட் 0 குடுத்தோமா, அப்ப கவுண்ட் நமக்கு 0 பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஆஃப்டர் 17 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரீசெட்ட ரிலீஸ் பண்ணியிருப்போம். இங்க பாருங்க. அப் டவுன் இந்த அப் டவுன் 1ன்னு செட் பண்றது வந்து எந்த ரியாக்டும் இருக்காது. ஏன்னா ரீசெட் வந்து இங்க 0ன்னு இருக்குது. அப்ப ரீசெட் 0 அப்ப நம்ம கவுண்ட் 0வா தான் இருக்கும். அதனால வந்து இந்த அப் டவுன் வேல்யூஸ் வந்து நம்மள எதுவும் ரியாக்ட் பண்ணாது. ஆஃப்டர் 17 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரீசெட்ட ரிலீஸ் பண்ணிட்டோமா? இப்ப இங்க பாருங்க. அட் பாசேஜ் ஆஃப் கிளாக்ல உள்ள வரீங்க. இப்ப ரீசெட் வந்து 1ன்னு குடுத்திருந்தோம். அப்ப வந்து எல்ஸ் போர்ஷன் போகும். இப்ப அப் டவுனோட வேல்யூ என்ன குடுத்திருந்தோம் முன்னாடி? 1ன்னு தானே இருக்குது. சோ அப்ப வந்து இஃப் கண்டிஷன் இங்க ட்ரூ ஆகும். சோ கவுண்ட் என்ன ஆகும்? நமக்கு இன்கிரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இங்க பாருங்க. கவுண்ட் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சுச்சு? இன்கிரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சா? அடுத்தது என்ன பண்ணா, ஒரு 70 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் அப் டவுன 0 பண்ணிட்டேன். அப்பன்னா என்ன ஆகும் நமக்கு? டவுன் பண்ண ஆரம்பிக்குமா? டவுன் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குமா? டிசைன்ல பாருங்க. இப்ப திடீர்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப் டவுன 0 பண்ணிட்டோம். அப்ப எல்ஸ் போர்ஷன் போயிரும். கவுண்டோட வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும்? டிக்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்குமா? இங்க பாருங்க. 7 வரைக்கும் போயிருச்சு. 7க்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? டிக்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 6, 5, 3, 2, 1, 0 அப்புறம் 15, 14 அப்படின்னு சொல்லி டிக்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மாரி வந்து கவுண்ட் வொர்க் ஆயிட்டே இருக்கும். சோ இது வந்து ஆஃப்டர் 200 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு என்ன ஆயிரும்? இந்த டெஸ்ட் பெஞ்ச் வந்து வெளிய வந்துரும். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து இங்க டாலர் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வேவ் ஃபார்ம் பார்க்கறதுக்காக டாலர் டம்ப் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். டாலர் டம்ப் ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேவ் ஃபார்ம் கிடைக்கும். இங்க பாருங்களேன். இப்ப நம்ம கிளாக்கு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கவுண்ட், ரீசெட், அப் டவுன்னா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாவே ரீசெட் நமக்கு லோவா இருக்கும். இனிஷியலா நம்ம 0 குடுத்தோமா, அப்ப நமக்கு அவுட்புட் என்னவா இருந்துச்சு? 0 வந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெட் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்ப இங்க வந்து அப் டவுன் வந்து நம்ம ரீசெட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வேல்யூஸ் குடுத்திருந்தோம். இங்க டெஸ்ட் பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன். இங்க ரீசெட் 0 இருக்குது. அப்பயே நான் அப் டவுன் 1 குடுத்துட்டேன். ஆஃப்டர் 17 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரீசெட் ரிலீஸ் பண்ணியிருக்கேனா? இங்க பாருங்க. ரீசெட் 0வா இருக்கிறப்ப நான் அப் டவுன் வந்து 1 குடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரீசெட் ரிலீஸ் பண்ணிட்டேன். ரீசெட் ரிலீஸ் பண்ணிட்டு, நான் அப் டவுனோட வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். 1ன்னு இருக்குது. அதனால நமக்கு என்ன அது அப் கவுண்ட் ஆயிட்டே இருக்கு. சோ 7க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? அப் டவுன் வந்து 0ன்னு பண்ணிட்டேன். அதனால என்ன ஆகுது நமக்கு? டிக்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்குது. 6, 5, 4, 3ன்னு சொல்லி டிக்ரிமெண்ட்ல போயிட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி தான் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வேவ் ஃபார்ம்ல பார்க்குறப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்ல தான் அது ரியாக்ட் ஆகுது. இங்க பாருங்க. இந்த பாசேஜ் ஆஃப் கிளாக்ல தான் இங்க 1 கிடைக்கும். இந்த 2 பாருங்க. இந்த பாசேஜ் ஆஃப் கிளாக்ல தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து கிளாக்கோடைய பாசேஜ வச்சு நம்ம பேசியிருக்கோம். அது இல்லாம இது வந்து சின்க்ரோனஸ் சர்க்யூட். அசின்க்ரோனஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த இடத்துல? இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து டிசைன்ல வந்து என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, நெக்கேஜ் ஆஃப் ரீசெட் அப்படின்றது குடுத்திருப்போம். ஓகேங்களா? ஆர் போட்டு பாசேஜ் ஆஃப் கிளாக் ஆர் நெக்கேஜ் ஆஃப் ரீசெட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசின்க்ரோனஸ் சர்க்யூட்ன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெறும் கிளாக்க வச்சு மட்டும் பேசுறோம். ரீசெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த கிளாக்ல மட்டும் தான் வந்து ரியாக்ட் ஆகணும் அப்படின்ற மாரி குடுத்திருப்போமா? அதாவது கிளாக் பேஸ் பண்ணி ரீசெட் இருந்துச்சுன்னா, அது வந்து சின்க்ரோனஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கிளாக்க பேஸ் பண்ணாம நான் ரீசெட் குடுத்த உடனே ரீசெட் ஆயிரணும் அப்படின்னம்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா, அசின்க்ரோனஸ் சர்க்யூட்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் போட்டீங்கன்னா, ஆர் போட்டு நெக்கேஜ் ஆஃப் ரீசெட்ன்னு குடுத்தீங்கன்னா, இது வந்து அசின்க்ரோனஸ் சர்க்யூட்டா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, 4 பிட் அப் டவுன் கவுண்டர். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.